நான் சொல்கிற விஷயம் மருத்துவர்களுக்குமே உதவியாக இருக்கும். எப்படி அப்படின்னா, சாதாரணமாக சின்ன சின்ன கிளினிக் வச்சுருக்காங்கல்ல ஆங்கில மருத்துவர்கள், அவங்க இந்த மேனேஜ்மெண்ட்டை செய்ய முடியாது. முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் காய்ச்சல் அப்போ தான் அவங்க இதை ஹேண்டில் பண்ண முடியும். டெங்கு உறுதி செய்யப்பட்டு விட்டால், குழந்தைகளாக இருந்தால் தினந்தோறும் இரத்த பரிசோதனை செய்ய வேண்டும். பிளேட்லெட் தினந்தோறும் எடுத்து பார்க்கணும். அது குறைகிற வேகத்தை கணிக்கணும். இப்போ காய்ச்சல் அடித்து கொண்டிருக்கிற பொழுது, இப்போ ஒரு டெங்கு பேஷண்ட்டு, அந்த குழந்தைக்கு ஒரு 1.5 லட்சம் இருக்க வேண்டிய பிளேட்லெட்டு குறைஞ்சது 1.5 லட்சம், அதிகபட்சம் 3 லட்சம் வரைக்கும் 4 லட்சம் அப்படிலாம் இருக்கும். இருக்க வேண்டிய பிளேட்லெட்டு 1 லட்சம் இருக்குது, 90,000 இருக்குது, 80,000 இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போ தினந்தோறும் பரிசோதனை செய்கிற பொழுது அது 90,000லேருந்து 80,000, 80,000லேருந்து 70,000, 70,000லேருந்து 60,000 இப்படி படிப்படியாக குறைந்து காய்ச்சல் குணமாகிவிட்டால் சட்டுன்னு ஒரு 20,000 30,000க்கு வரும். சட்டுன்னு வரும், 2 நாட்களுக்கு குறையும். இதுதான் நடைமுறை. காய்ச்சல் விட்டவுடன் வேகமாக குறையும். அதில் சில பேருக்கு இரத்த கசிவு உண்டாகும். குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு, பெரிய பொண்ணான பிள்ளைகளுக்கு பீரியடே ஸ்டார்ட் ஆகிடும். ஆண் பிள்ளைகளுக்கு யூரினில் ரத்தம் போகும், கண்ணுக்கு கீழே ரத்தம் கசியும், மூக்கில் ரத்தம் வரும், பல்லில் ரத்தம் வரும்.